படிங்கிறதுல பல அர்த்தம் இருக்கு. மரக்கா கொண்டு அளக்கிறதும் படிதான், படிக்கிறதும் படிதான், ஏறி நடக்கிறதும் படிதான். ஆமா. ஆனாலும் வார்த்தைகள் பல இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு 6வது மாசம் உயிர் வருது. உயிருங்கிற ஜீவன் உற்பத்தி ஆன உடனே அந்த குழந்தை தாயை கவனிக்கும். தாயை கவனிக்கும்னா என்ன? தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் என்ன பேசுறாலும் கவனிக்காது. தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் கோவப்பட்டா புள்ள கோவப்படும். ஆமா. அப்ப எது தாய் பண்ணாலும் புள்ளைக்கு சேருது. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு கோவப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, சிரிக்கணும். அதுக்கு தான் வளகாப்புன்னு ஒண்ணு வச்சாங்க. 6வது மாசம் உயிர் வந்தோடனே 7வது மாசம் வளகாப்பு பண்ணணும். அதான் உண்மை. தாயும் ஜெயும் சரியா இருக்கணும், சிரிச்சபடியா மகிழ்ச்சியோட இருக்கணும்னு. நல்ல வீர வரலாற்றுகளை கேட்கலாம், படிக்கலாம், இல்ல கோயில்களுக்கு போகலாம், நல்ல சங்கீதம் கேட்கலாம். நீங்க பாரு, அந்தனர் வீட்டுல எல்லாம் கருவில பிள்ளைய வச்சுக்கிட்டா சங்கீத பாடலை வைக்கிறாங்க. சங்கீதத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து பிறந்த உடனே சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பிள்ளையெல்லாம் எங்கேயா தெரியுதுன்னு பாரு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன செய்யணும்? அதுக்கு தான் தாயை போல புள்ள நூலை போல செய்யல. வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தைய தாய் நினைச்சா நல்லபடியா வளர்க்க முடியும். உண்மையான விஷயம்.